மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை கூறுகிறேன். புதிதாய் பிறந்திருக்கும் இந்த 2022வது வருஷத்தில் நீங்கள் வாழவும் பிழைக்கவும், மேகங்கள் மீது வருகிற நமது ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் வருகைக்கு காத்திருக்கவும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கவும், உங்களுக்காக சங்கீதம் 23:5வது வசனத்தை உங்களை வாழ்விக்கும் வாக்கியமாக, உங்களுடைய விசுவாசத்தை அபிவிருத்தி பண்ணும் வசனமாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக, பிஃபோர் மை எனிமீஸ், நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, யூ ப்ரிப்பேர் எ டேபிள். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். யூ அனாயிண்ட் ஓவர் மை ஹெட். மை கப் ரன்ஸ் ஓவர். என்னுடைய பாத்திரம் வழிகிறது, நிரம்பி வழிகிறது.
இந்த ஜீவனுள்ள வார்த்தை இந்த புதிய ஆண்டிலே உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பீரிடும் ஒரு புதிய நட்சத்திரத்தைப் போல, வெளிச்சத்தைப் போல, புதிதான மக்களைப் போல நீங்கள் வாழ்வதற்கென்று இதை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் விருந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வாழும் வாழ்க்கை ஒரு விருந்து கோப்பாக இருக்கிறது. அனுதினமும் கடவுள் நமக்கு நல்ல ஈவுகளாலே நம்மை வழி நடத்துகிறார். விருந்து என்பது தாராளமாக பரிமாறப்படும் உணவையும் மகிழ்ச்சி நமக்கு காட்டுகிறது. இட் இஸ் a banquet where you are standing with the Lord. விருந்தில் நீங்கள் தேவனோடு நிற்கிற மக்களாக இருக்கிறீர்கள். அவர் அருகில் இருக்கிறீர்கள், அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். அவர் பக்கத்திலே நீங்கள் நிற்கிறதுனால உங்களுக்கு மதிப்பும் கௌரவமும் உண்டாகிறது, உங்களுக்கு பாதுகாப்பும் பாசமும் உண்டாகிறது. நீங்கள் அவர் அருகில் இருக்கிறீர்கள். இந்த வசன பகுதியில் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற ஒரு தகவல் நம்முடைய மனதில் ஒரு காட்சியை காட்டுகிறது. ஒரு பால் நிரம்பிய பானை பொங்க வைக்கும்போது அது கொதித்து வெளியே கீழே இறங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். பொருட்கள் அதிகமாய் ஊற்றப்படும் போது வழிவதை பார்க்கிறோம். தேவனோடு இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வசனம் ரொம்ப பொருத்தமானது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த பாத்திரம் தேவனுடையது, நாம் அவருடைய ஜனங்கள். ஆகவே தான் 6வது வசனத்தில் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். To all my days of life the goodness follows me. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏனென்றால் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சகோதரர்களே, மனிதர்களாகிய நாம் நம்முடைய வீடுகளிலே பாத்திரத்தை வைத்திருக்கிறோம். அது சிறிதும் பெரிதுமாக இருக்கும். சிலது ஓட்டையும் அல்லது நசல் கொண்டதாக இருக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது சின்ன சின்ன பாத்திரங்களில் ஏழை மக்கள் மழை நீரை பிடிப்பதைப் போல நாம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாபெரும் தொட்டியில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் இந்த ஆண்டிலே தருவார். அவர் நம்மை நிரப்புவார். வழிந்தோடும் ஆசீர்வாதங்களாலே அவர் நம்மை நிரப்புவார். முன்னொரு காலத்தில் அகஸ்வேரு ராஜா தன்னுடைய அரண்மனையில் ஏறக்குறைய 180 நாட்கள் ஒரு பெரும் விருந்து கொடுத்தாராம். இந்த தகவலை பழைய ஏற்பாட்டில் 624வது பக்கத்தில் 4வது வசனம் பாருங்கள். 1ஆம் அதிகாரம். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வரியத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்கு செய்து கொண்டிருந்தான். பொன்னால் செய்யப்பட்ட நானாவிதமான பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சரசம் ராஜ ஸ்திதிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது. இந்த ஒரு காட்சி, ஒரு அரண்மனை, அங்குள்ள தொங்கு திரைகள், அதற்கு முன்னால் விரிக்கப்பட்ட மெத்தைகள், ஏறக்குறைய 180 நாள் அந்த அரசன் ஒரு மாபெரும் விருந்து கொடுத்திருக்காருங்க. பொற்பாத்திரங்களில் அவர்களுக்கு திராட்சரசம் ஊற்றி ஊற்றி கொடுக்கப்பட்டதான். இந்த காட்சியை மனதில் கொள்ளுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது என்பது இப்படி தான் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அற்புதமாக வழி நடத்துகிறார், ஆச்சரியமாக வழி நடத்துகிறார். இந்த வருஷத்தில் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்பொழுது? நான் தேவனுடைய வீட்டில் இருக்கும்போது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். When I am in the house of God, goodness and grace follows me. பழைய ஏற்பாட்டில்
453 பக்கம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று கவனிங்கள். உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்காக 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். எலியா சந்தித்த விதவை கர்த்தருடைய நாமத்திலே ஆணையிட்டு சொன்ன வார்த்தை இது. கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், அதை சுடுவதற்கு 2 சுள்ளி விறகுகளை பொறுக்குகிறேன். கர்த்தருடைய பேரில் சொல்கிறங்க, வேறு எதுவுமே என்னிடத்தில் இல்லை. இந்த மாவிலே சுட்ட அந்த அப்பத்தை நானும் என் மகனும் சாப்பிட்ட பிறகு மரணம் ஒன்றுதான் பாக்கியாக இருக்கிறது, மீதமாக இருக்கிறது என்று அவள் சொன்னாள். புது வருஷத்தில் உங்கள் மனசு அலைப்பாயும். இந்த ஆண்டை எப்படி துவங்குவது, இந்த பிள்ளைகளை எப்படி வழி நடத்துவது, எந்த காரியம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஏராளமான கவலைக்குள்ளே நாம் இருக்கலாம். ஒரே ஒரு பிடி மாவும் ஒரு சிறிய அளவு எண்ணெயும் மரணமும் மீதமாக இருக்கிறது என்று சொன்னாள். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னாள். ஒரு இந்த காலையில் நீங்கள் கர்த்தருடைய பேரால் உண்மையான உங்களுடைய நிலைமையை இப்படி நினச்சி பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த மாவும் அந்த எண்ணெயும் உங்களுக்கு எதிரில் நிற்கிற மரணமும் உங்களுக்கு வராது. ஏனென்றால் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. வளரும் மாவையும் வளரும் எண்ணெயையும் வாழ்க்கையும் அங்கே பார்க்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் 468. முதல் வசனம். தீர்க்கதரிசியுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். அந்த காலத்தில் கடன் வாங்கினவர்கள் கடன் திருப்பி கொடுக்கலனா வீட்டில் உள்ள பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போய் விடுவார்கள். இங்கே ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, கணவன் இறந்து விட்டார், விதவை அவள். அவளுக்கு இருப்பது 2 பிள்ளைகள் தான். அந்த பையன்களை அவள் நம்பி இருக்கிறாள். இப்பொழுது அவர்கள் வாங்கின கடன் நிமித்தம் அந்த 2 பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவன் அடிமைப்படுத்தும்படி எடுத்துக்கொண்டு போக வந்து விட்டான். ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இப்படி தான் இருக்கும். தலை போகிற மாதிரி இருக்கும், வீடு முழுகிற மாதிரி இருக்கும், மனமுறிவுகள் ஏற்படுவது போல இருக்கும், மரணம் வருவது போல இருக்கும், பயங்கரமான வியாதிகள் நம்மை மிரட்டும். எல்லா காரியங்களும் திடீரென்று விழுவது போல நமக்கு தெரியும். நாம் நிற்கிற பூமி அசைவது போல நாம் உணர்வோம். என் அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட வேளையில் உன் பாத்திரம் நிரம்பி வழியும். பாருங்கள், அந்த தீர்க்கதரிசியினுடைய வீட்டு கடனை அடைப்பதற்கு கர்த்தர் ஒரு ஆச்சரியமான அற்புதத்தை கட்டளையிட்டார். அந்த காலத்திலெல்லாம் இப்போ நம்ம பயன்படுத்துகிற மாதிரி தங்கம், வெள்ளி, செம்பு காசுகள் மட்டுமல்ல, நிலங்களும் கனிகளும் எண்ணெய் வளங்களும் பண்டமாற்றாக இருந்தது. கடன் கொடுத்தவனுக்கு எண்ணெய் கொடுத்தால் போதும். இப்பொழுது 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவன்,
நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளோடு உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பாத்திரத்திலே வை என்றான். அவள் அவ்விடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. சகோதரர்களே, இதுவும் ஒரு அற்புதம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது பாதி கிணற தாண்டாள்னு ஒரு பழமொழி உண்டு. பாதி கிணற தாண்டாள் நடுவில் விட வேண்டித்தான். அதுபோல் கடவுள் நம்மை வழி நடத்தும் போது அரைக்குறையாக முழுமை இல்லாமல் பாதியிலே விட்டு விட்டு செல்கிறவர் அல்ல. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய ஆசீர்வாதம் மெய்யான ஆசீர்வாதம். பாருங்கள், 2 குடங்கள் எண்ணெய் கொடுத்தாலே போதும். ஆனால் அவருடைய வீட்டு பாத்திரங்கள் அனைத்தும் நிறைந்தது. அயல் வீட்டிலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களும் நிறைந்தது. அந்த கிராமத்தில் உள்ள எல்லா பாத்திரங்களையும் வாங்கி வந்தார்கள், நிறைந்தது. அவள் தன் மகனிடத்தில் சொன்னாள், இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்று. அவன் சொன்னான், இல்லை, வேற ஒரு பாத்திரம் இல்லை, எல்லாம் நிரம்பி விட்டது என்று சொன்னான். இந்த காட்சி உங்கள் விசுவாசத்தின் மாதிரியாக இருக்கட்டும், உங்கள் வாழ்வை வளப்படுத்துவதாக இருக்கட்டும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சகோதரர்களே, நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும் போது நாம் எதிரடியாக நடந்தால் அந்த ஆசீர்வாதத்தை பாத்திரத்தில் வைத்துக்கொள்ள முடியாது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை விருப்பமாக கொண்டிருக்கிறார். என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. It pleases the Lord always to bless his people. தேவன் தமது ஜனத்தை எப்போதும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் மல்கியா தீர்க்க தரிசனம் 1106வது பக்கம் 10வது வசனம், என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். கவனியுங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டோனோ என்று, அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மக்கள் ஒரு பழமொழியாக சொல்கிறாங்க, கடவுள் கொடுக்கும்போது கூரையை என்ன பீத்து கொண்டா கொடுக்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க. கூரையை மட்டுமல்ல, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 285வது பக்கம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி, கவனிங்கள், இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறவர். கடவுள் நமக்கு வெள்ளி காசுகளாக தங்க காசுகளாக மட்டும் தரல, கை பலனை நமக்கு தந்திருக்கிறார், உழைப்பை நமக்கு தந்திருக்கிறார், சம்பாதிப்பதற்கான பலனை அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக எனக்குள்ளே அவர் கிரியை செய்து என்னை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 274வது பக்கம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மை கப் ரன்னத் ஓவர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏனென்றால்
அவர் என்னை பலப்படுத்தி எல்லாவற்றையும் செய்யும்படியான வல்லமை எனக்கு தருகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் பக்கம் 875 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு கட்டி கொண்டார்கள். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்ல வேண்டிய மனிதனுக்கு அவன் வைத்திருக்கிற பாத்திரத்தில் ஒரு ஆபத்து இருக்கிறது. அந்த பாத்திரம் ஓட்டையாக இருக்கிறது. அவன் தெரிந்தே அந்த பாத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அதில் நிற்காது. இது ஜனங்களால் வந்த தீமை, நம்மால் வந்த தீமை. இந்த புதிய வருஷத்தில் நம்முடைய ஆசீர்வாத பாத்திரத்தை நாம் ஓட்டை போடக்கூடாது, உடைக்கக்கூடாது. அதில் ஆசீர்வாதம் நிற்காது. ஒரு கால் நீங்கள் கேட்கலாம், என்னுடைய ஆசீர்வாத பாத்திரத்தை நான் எப்படி உடைக்கிறேன், எப்படி ஓட்டை போடுகிறேன் என்று. எரேமியா 5வது அதிகாரம் 23வது வசனம். இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். We become rebellious, we backslide. அதனால் நம்முடைய பாத்திரம் ஓட்டையாய் போகிறது. எரேமியா 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்களாகினார்கள் என்றார்கள். கொழுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள். துன்மார்க்கவனுடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். எளியவர்கள் நியாயத்தை தீரார்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜஸ்டிஸ் இல்லை, தேவனுடைய நீதி இல்லை. ஒரு கூண்டில் நிறைய குருவிகள் இருந்தால் ஒரே சத்தமாக இருக்கும். அதுபோல் அவர்களுடைய வீடுகளில் பாவமுள்ள மனிதர்களுடைய பெரும் பேச்சுகள் இருக்கிறதாம், அவர்களுடைய கூச்சல் இருக்கிறதாம், முரட்டாட்டம் இருக்கிறதாம். அவர்கள் சலுக்கு பண்ணி தலைகளை அவர்கள் உயர்த்தி காண்பிக்கிறார்களாம். இப்படிப்பட்டவர்களுடைய வீடுகளில் அந்த பாத்திரத்தில் தேவ ஆசீர்வாதம் நிற்காது. ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த காலையில் நாம் தெரிந்து கொண்ட இந்த வசனத்தின்படி சங்கீதம் 27 4வது வசனம் பாருங்கள். கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வசந்தமுள்ள ஒரு வாழ்க்கையும் புதிய ஆண்டும் சகல தீமைக்கு விலகி வாழவும் நமது ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் வருகைக்கு குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக உங்களை வாழ்த்தி நற்செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த தகப்பனே, வசனத்தை கேட்ட உலகளாவிய திருச்சபை என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற ஆர்வமுள்ள வசனத்தினாலே வாழவும் பிழைக்கவும் அவர்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்திலே இந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறேன். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.